ஒரு வழியா நம்மளது எல்லா கழனியுமே வந்து நடவு போட்டுட்டோங்க. காலையிலே வந்து மோட்டார் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் தாங்க விட்டுட்டோம். மோட்டார் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து புதுசா வந்து 2 கழனி மட்டம் பண்ணியிருப்போம். அதுவும் வந்து வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க தண்ணி வந்து திறந்து விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற கழனிக்கு வந்து ஃபுல்லாவே திறந்து விட்டுட்டோம். ஏன்னா வந்து ஒரு சில பகுதி எல்லாமே வந்து மேடா இருந்துச்சுங்க. மேடா இருக்கிற வீடியோவும் நம்ம வந்து போட்டிருப்போம். அதையும் வந்து மட்டம் பண்ணிட்டோம். இதில வந்து ஓரளவுக்கு மட்டமாயிடுச்சு. ஆனா கீழ் கழனியில வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாவே வந்து மேடா தாங்க இருக்குது. பள்ளத்துக்காட்டுல தண்ணிலாம் பார்த்தாவே தெரியும் வீடியோல. சைடுல அப்படியே ஃபுல்லாவே தண்ணி இருக்குது. ஆனா மேல பார்த்தோம்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து கம்மியா தாங்க இருக்குது. கீழயே வந்து தண்ணி போட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பைப் போட்டு விட்டுட்டோங்க. நீங்களும் இந்த மாரி தண்ணிலாம் பாய்ப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தன பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சோளப்பயிருக்கு வந்து தண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்ப போட்டுட்டு அதுக்கும் அப்படியே தண்ணி விட்டுட்டோங்க. தண்ணி விட்டுட்டு மேட்டுக்கா வந்து சுத்தமா வந்து ஏறவே இல்ல. ஏன்னா மேட்டுக்கா விட்டோம்னா ஃபுல்லா தண்ணியுமே வந்து பள்ளத்துக்கா தாங்க போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே பைப் போட்டுட்டு மேட்டுக்கா விட்ட பிறகு தான் இந்த சைடு ஃபுல்லா அப்படியே பாய்ஞ்சுச்சுங்க. ஒரு வழியா இந்த வேலைலாம் முடிக்கவே வந்து நம்மளுக்கு மதியம் போல ஆயிடுச்சுங்க.